வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பு மிக்கது, ரொம்ப ஆன்மீகம் மிக்கது. முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறீங்க, தவம் இருக்கிறீங்க, இல்லை சித்தி பெறணும் அப்படின்னா முக்கியமான மாதம் எதுனா ஆடி மாதம். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்லும் போதே கூட நிறைய பரிகாரங்கள், முக்கியமாக எந்தெந்த விஷயம் நல்லபடியாக கை கூடும், அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்களோ இல்லை அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன வேண்டுதல்கள் பண்ணால் எப்படி பண்ணால் கை கூட போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். முக்கியமாக சக்கரங்களில் மூலாதார சக்கரமுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஜோதிட வழிமுறைகள் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கும்பராசி, கும்ப லக்னம், நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது? நம்மளுக்கு என்ன சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா சனி பயிற்சிலாம் இப்போ ரொம்ப நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மூவ் ஆகிட்டார். இப்போ இந்த ஆடி மாதத்தை சனி வக்ர பயிற்சி நடக்குது. நிறைய பேர் பயந்துட்டுருக்கீங்க, மீனத்துலேருந்து கும்பத்துள்ள வருதுவான்னு. அப்போல்லாம் இல்லை, மீனத்துள்ளேயே தான் வக்ரம் அடைஞ்சிருக்கு. போன மாதம் தான், ஜூன் மாதம் தலைவர் கும்பத்தை எட்டி பார்த்து போனார். எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம்லாம் கும்ப ராசி லக்கணக்காரங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த மாதிரியே அடிக்குதேன்னெலாம் ஒரு பயம் வந்திருக்கும். எல்லாம் சரியாக போச்சு. திருப்பியும் சனி பகவான் இப்போ மீனத்தில் தான் இருக்கார். வக்ர பயிற்சியும் திருப்பியும் மீனத்துள்ளியே தான் இருக்கார். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. வி ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஓகே சார், அப்பப்போ பயமுறுத்துகிறாங்க, எனக்கு ஸ்ட்ராங்காக ஆகணும், என்ன சார் பண்ணுறதுன்னா ஆடி மாதம் நமக்காகவே வந்திருக்கு. இந்த ஆடி மாதம் நல்லா பயன்படுத்திக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம சனி பகவானுடைய வீடு. அதனால் ஜென்ரலாக நம்மளது ஃபாஸ்ட்டாக நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு நடக்கிற விஷயங்கள் ஸ்லோவாக தான் நடக்கும். சரிங்களா? ஏன்னா கும்பராசிக்காரங்க பெரிய சோம்பேறி கிடையாது. நிறைய பேர் வெளியே சோம்பேறின்னுவாங்க. சோம்பேறி இது காற்று ராசி. இன்னொன்று சனி பகவான் வீட்டிலே இது எலிவேட்டட், கொஞ்சம் ஹையர் ராசி இது. சரிங்களா? அவங்களுடைய நினப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப சிறந்ததாக இருக்கும், ஓகே, இல்லைனா ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. இன்னொன்று கும்பராசி லக்னக்காரங்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், உலகத்தில் நடக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பற்றி, நியூஸஸ் பற்றி அவங்களுக்கு தெரியும். ஏஐயில் நடக்கிறது, அது மாதிரி அறிவை சார்ந்து ரொம்ப நல்ல ஆளுங்க. அப்படிப்பட்ட அறிவாளிங்க கும்பராசி. ஆனால் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது. சரி, இப்போ இதை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா ஆடி மாதத்தை நல்லா உபயோகப்படுத்தணும். ஆடி மாதம் அப்படின்றது ஒரு வீரியம் மிக்க மாதம். செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதம் நம்மளுக்கு. சரி, இந்த மாதத்தில் என்னென்ன பண்ணலாம்? ஒன்று, நம்மளுக்கு அப்படியே 6ஆம் வீடு கடகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல மாதம். கும்பராசி கும்ப லக்னம் பாருங்கள், எப்போவுமே ரொம்ப நேரம் நிற்க மாட்டாங்க, போய் உக்காந்துப்பாங்க. அவங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்கும். முக்கியமாக முட்டிக்கு கீழே அந்த காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்டிக்கு கீழே அவங்களுக்கு அந்த கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நிற்க மாட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டாங்க. சரிங்களா? ரொம்ப நடக்கவும் மாட்டாங்க, கால் வலியில் போய் உக்காந்துருவாங்க. இவங்களுக்கு அவங்க கும்பம் பார்க்க அழகாக இருப்பாங்க, உடம்புலாம் நல்லாயிருக்கும். கும்பம் பானை பார்க்க எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். ஆனால் பானையில் ஒரு சின்ன கல் தட்டிச்சா எவ்வளோ பெரிய பானை இருந்தாலும் ஓட்டம் வந்துதுன்னா சோழி முடிஞ்சுது. கும்பமும் அப்படி தான். உடலில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு பக்காவான மாதம் எதுனா பெஸ்ட்டு மாதம் ஆடி மாதம். சரிங்களா? உடல் ரீதியாக ரெஜுவினேட் பண்ணலாம். அதுவும் இந்த சனிப்பயிற்சியிலலாம் நம்மளை ஒரு வழி ஆக்கி விட்டுடுச்சு. அதை இப்போ சரி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ரெட் அண்ட் எல்லோ கலர் ட்ரெஸ் போடுங்க. நான் எப்போவுமே கும்பத்துக்கு ஒயிட் சொல்லுவேன், பட்டு ஒயிட் கலர். ஏன்னா சுக்கிர பகவானுடைய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும்ட்டு. ஆடி மாதத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெட் அண்ட் எல்லோ நல்லா போடுங்க. உடல் பயங்கர கம்பீரமாக மாறும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உள்ளே இருக்க செல்ஸ் கலர் தெரப்பியை வச்சு உடம்புல இருக்க செல்லை ரெஜுவினேட் பண்ணுவாங்கங்க. நீங்கள் அதை பற்றி நிறைய கூகுளில் தேடி பாருங்கள். அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை தாண்டி நீங்கள் சைனீஸ் மெடிசன்ஸ் எடுத்தாலோ, கலர் தெரப்பிஸ், ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ், டாக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலரை வச்சு மேஜிக் பண்ணுவாங்க. இன்ஃப்ராரெட் ரேஸ்லாம் வச்சு அவ்வளோ பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஹெல்த் இதில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும். ஸோ அந்த எல்லோ கலர் ரெட்டு கலர் ட்ரெஸ் அதிகமாக போடுங்க.
ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ அந்த உடல் ரீதியாக சொன்ன இது உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்று. இன்னொன்று, கும்பத்தில் வந்து இப்போ அவங்களுக்கு எதில் ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, பண விஷயத்தில் லாஸ்ட் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. கும்பமுடைய லைஃபே எப்படின்னா, ரொம்ப கஷ்டத்துலேருந்து அவங்க உழைப்பால் மேலே வந்திருப்பாங்க. மேலே வந்துட்டு துபகடியே கீழே விழுந்திருப்பாங்க. இவ திருப்பியும் மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்போ அடி வாங்கிட்டு இப்போ நம்ம லைட்டாக மேலே ட்ரை பண்ணுறோம்ல, இப்போ நீங்கள் ஏறுற ஏற்றம் வந்து முன்னாடி ஏறுறதை விட பெருசாக வருங்க இந்த கிராஃபு கும்பத்துக்கு. நான் இது ஒரு முன்னாடியே சொல்லிடுறேன், நல்ல விஷயம். நீங்கள் போராடுறீங்க புரியுது, ஆனால் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப நல்லா மேலே வருவீங்க. ஜஸ்ட்டு அந்த புஷ்ஷுக்கு இந்த ஆடி மாதம் விரதமும் வழிபாடும் ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக உங்கள் ஊர் எல்லையில் இருக்க அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள் ஒன்று. செகண்டு, கும்பத்துக்கு மெயினாக ஜெயிஷ்டா தேவி கோவில் எங்கே இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். ஜெயிஷ்டா தேவின்றது சனீஸ்வர பகவானுடைய ஒய்ஃப், மூத்த தேவி, சரிங்களா? ஜெயிஷ்டா தேவி கொல்லிமலை, நீங்கள் வந்து கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரரில் இருக்குது ஜெயிஷ்டா தேவி. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் இருக்குது. உங்களுக்கு திருவள்ளூரில் வந்து ரத்தன சபை, திருவேலங்காடு ரத்தன சபை கோவிலில் இருக்கும். பழைய கோவில்களிலும் பழைய கோவில், நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் பழைய கோவில்ன்றோம், 1000 வருஷம் பழையசுன்றோம். ஆமாம், உலகத்துக்கு அந்த 1000 வருஷம் கோவில் பழைய கோவில். ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட பழைய கோவில்கள் இருக்குது. எனக்கு தஞ்சாவூர் பிடிக்கும், அதை தப்பாக சொல்லலை. பட் அதையும் தாண்டி பழைய கோவில்கள் இருக்குது. வயசே தெரியாத கோவில்கள் இருக்குது. உத்தரகோசை மங்கையோடைய உண்மையில வயசுலாம் யாருக்குமே தெரியாது. ராவணனுக்கு அங்கே கல்யாணம் ஆச்சுன்றாங்க, சரியா? அந்த மாதிரி ரொம்ப பழைய கோவில்களில் போனீங்கன்னா ஜெயிஷ்டா தேவி இருப்பாங்க. அந்த அம்மா அவ்வளோ பவர். முக்கியமாக கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு அந்த அம்மா வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். அங்கே வந்து நிறைய ஜெயிஷ்டா தேவி கோவிலில் இது பண்ணுவாங்க, வெத்தலையில் குங்குமம் வச்சு தருவாங்க. ஜென்ரலாக ஜெயிஷ்டா தேவி கோவிலேருந்து எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னுவாங்க. ஒரே ஒரு பிரசாதம் எது கொண்டு வரோன்னா வெத்தலையில் குங்குமம் வச்சு தருவாங்க. செங்கல்பட்டில் ஒரு ஜெயிஷ்டா தேவி கோயிலில் தருவாங்க. மற்ற இடத்துங்களில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். நீங்கள் ஜெயிஷ்டா தேவி வழிபாடு பண்ண இந்த ஆடி மாதம் பயங்கரமாக உயர்ந்துட்டு வருவீங்க. இப்போ வந்து உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மாத பலன்கள் தாண்டி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா ஒன்று ஆடி மாதன்றதே சிறப்பு, சரிங்களா? இன்னொன்று, இதே ஆடி மாதத்தில் தான் சனி வக்ர பயிற்சிகள் நடந்திருக்கு, சரிங்களா? அதனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நான் இது எல்லாமே கலந்து தான் சொல்லியிருக்கேன். இதிலேயே நான் நிறைய சில ராசிகளுக்கு வந்து இதில் மலர் மருத்துவம் கலந்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு கலர் தெரப்பி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதான் நினச்சிக்கிறோம். எனக்கு போன தடவை ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் முருகரை பற்றி சொல்ல மாட்டீங்களா? இன்னொருத்தர் வந்து ஏன் நரசிம்மரை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எல்லா சாமியும் ஒன்று தாங்க, இறைவன் ஒருவன் தான். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில டிஃப்ரெண்ட் ரூபங்கள் இருக்குது. அந்த ரூபங்களுக்கு ஏற்ற மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்த இது கோச்சாரம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் எது நல்லதோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் அதே ராசியில் கூப்பிட்டு காமிச்சா அவங்களுக்கும் இது ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். அந்தமாதிரி பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகம் பொறுத்து உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்னம், உங்களுடைய பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கிரக அமைப்புகள் வச்சு நிறைய விஷயம் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா போன மாதம்லாம் அவ்வளோ கால்ஸ் நம்ம மாயம் அன்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இவன் நடக்க போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பரிகாரங்களும் இதே தான். இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள்லாம் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய முறை எப்படின்னா, வாழ்வியல் பரிகாரங்கள், உக்காந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும், அதுதான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோவிலுக்கும் ஓட முடியுமானா டஃப்பு. இன்னொன்று, அதுதான் கர்மா, அவ்வளோ சீக்கிரம் போகவும் விடாது, அவ்வளோ வேலை செய்யும் அதில், சரிங்களா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலான்ற உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க அந்த ஆதிபராசக்தி காமாக்கியா தேவி அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.